ஹாய் ஹலோ வணக்கம். இது ஸ்டோரிஸ் ஃப்ரம் தி காஸ்மாஸ். நம்மளோட வீடியோஸில் நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டி, காட்ஸ், அதுக்கப்புறம் ஆன்செஸ்ட்ரல் வர்ஷிப் இதை பற்றிலாம் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி பேச போகிறோம். இன்றைக்கி டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தா, கடவுள்களோட நமக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப், நம்ம எப்படி கடவுள்களை அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஒரு கடவுளை போய் நம்ம வேண்டுறோம், அவங்கள வந்து ப்ரே பண்ணுறோம். டெய்லி காலையில் எழுந்தால் ஒரு காடை ப்ரே பண்ணுறோம். இந்த டேஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு இந்த லக்னம் இந்த இது அப்படின்லாம் சொல்லி அதுக்கேற்ற மாதிரி ஒருத்தரை பரிகாரம் பண்ணுங்க, இன்னைக்கு நாள் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம பேசின அந்த ஒரு வீடியோவில் எப்படி சொல்லியிருப்பீங்கன்னா, கடவுளை வந்து நம்ம பயந்து பார்க்கணும்னு அவசியம் கிடையாது, நம்ம ஃப்ரெண்டு மாதிரி வச்சு பார்க்கலாம். எப்படி சுந்தரர் வந்து சிவபெருமானை பார்த்தாரோ அந்த மாதிரி அப்ரோச் பண்ணுங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொல்லியிருந்தீங்க. பட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு வரும்போது ஒரு நண்பன் கிட்டே பார்த்தீங்கன்னா நமக்கு பலவிதமான நண்பர்கள் இருப்பாங்க. நம்ம ஒரு சில நண்பர்களை பெஸ்ட் ஃப்ரெண்டு, ரொம்ப சின்சியர் கமிட்டட் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருப்போம். எவ்வளோ வருஷம் கழித்து மீட் பண்ணாலும் அவங்க கிட்ட பேசுகிற அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருப்போம். ஒரு சில ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வந்து நம்ம ரொம்ப கேஷுவலாக, டேக்கன் ஃபார் கிராண்டடாக, தேவை இருக்கும்போது மட்டும் அப்ரோச் பண்ணுவோம். இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம காட்ஸையும் அப்ரோச் பண்ணுறோமா? நம்ம எந்த மாதிரி கேட்டகரியில் வச்சுருக்கோம்? ஒரு ஃப்ரெண்டாக நம்ம கடவுளை ஒரு ரிலேஷன்ஷிப்பாக பார்த்தோம்னா கமிட்டடாக இருக்கோமா, இல்லை நம்ம சும்மா கேஷுவலாக இருக்கோமா அப்படின்ற கேள்வி வந்துச்சு. அதை பற்றி உங்ககிட்ட பேச நினச்சேன். வணக்கம். கடவுளோட ஃப்ரெண்டாக கேஷுவலாக இருக்கோமா இல்லை கமிட்டடாக இருக்கோமா? இப்போ ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக பேசினா 80% மக்கள் வந்து கடவுளை வந்து நம்ம கூலியால் தான் பார்க்குறோம். பாரு, நான் வந்து கொடுக்குறேன், நீ இதை செஞ்சு கொடுக்குறேன், நீ இதை செஞ்சு கொடுத்துட்டா நான் இதை கொடுத்துருவேன், இல்லை அந்த யாகம் பண்ணுறேன், இதை செய்கிறேன், ஓடவர் இல்லை கொஞ்சம் பணிவாக கேட்குறோம். ஆக்சுவலாக இந்த மாதிரி அதட்டி கேட்கறது இல்லை, பணிவாக கேட்குறோம். ஃப்ரெண்டாக இருந்தால் அதட்டியாவே கேட்கலாம். ஸோ ஓகே, நம்ம இங்கே நிறைய தெய்வங்கள் இருக்குது. குலதெய்வத்தில் ஆரம்பித்து ஏகப்பட்ட தெய்வங்களாகி இன்றைக்கி புதுசாக சாமிகளை வந்து நம்ம கும்பிட்டுக்கிட்டே போகிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி திங்கக்கிழமை ஆரம்பித்து சனிக்கிழமை வரைக்கும் இல்லை ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தெய்வங்களை வணங்கிட்டே தான் போகிற பாங்கு இருக்குது. நிதானமாக உட்காந்து அமைதியாக யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் உங்களோட ஹார்ட் டைம்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு குறிப்பிட்ட தெய்வம், அது எனி ரிலீஜன், நீங்கள் தெய்வம் இருக்குதுன்னு நம்புனீங்கனாலும், அது ஹிந்துவோ, முஸ்லீமோ, கிறிஸ்டினோ, சீக்கோ, யாராக இருந்தாலும் அவங்களுக்கு தெய்வம் இருக்குன்னு நம்பக்கூடிய சமிக்கைகளை தெய்வம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. அவங்கவுங்க மொழியில் அவங்கவுங்க தெய்வம் கொடுத்துட்டு தான் இருக்குது. இப்போ அல்லாஹ் வணங்குறவர் அந்த தெய்வம் கொடுக்குதுங்கிற நம்பிக்கையினால தான் தொழுதுகிட்டே இருக்காரு. கிறிஸ்டின் அங்கே மாசுக்கும் சர்ச்சுக்கும் போகிறவங்க ஜீசஸ் பண்ணுறாருங்கிறனால தான் தொடர்ந்து போயிட்டே இருக்காங்க. இப்போ பெருமாள் கோயிலுக்கு போகிறவங்க பெருமாள் பண்ணுறதுனால தானே போகிறாங்க. அப்போ எஸ்டிஸ் மாதிரி அங்கங்கே இருக்கவங்க அந்தந்த தெய்வம் பேசுறதுல ஏதோ செய்யுது, அதனால மக்கள் தொடர்ந்து போகிறாங்க. அதான் போகிறாங்க, செய்கிறாங்க, கூட்டம் வர்றது எல்லாமே. அப்போ அவங்கவுங்களுக்கு புரிஞ்ச முறையில் அந்தந்த தெய்வங்கள் அவங்கவுங்களும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, கடவுள் நம்பிக்கையே இல்லைங்கிறனால என்ன பிறந்தவனே காணா போயிடறாங்களா? டிஸ்பஸ் ஆகுறோம்? இல்லை, அவனுக்கும் நார்மலான வாழ்க்கை தான். ஆமாம், அவனுக்கும் அதே கல்யாணம் தான், அவனுக்கும் அதே டார்ச்சர் பண்ணுற பொண்டாட்டி தான், அவனுக்கும் அதே சாப்பாடு தான், அவனுக்கும் அதே குழம்பு தான், அவனுக்கும் அதே கஷ்டம் தான், நஷ்டம் தான், வேலை கிடைக்காது தான், வேலை கிடைச்சது தான், பார்ட்டி தான், வாந்தி தான், எல்லாமே பொது தானே. அப்போ நீங்கள் தெய்வத்தை நம்புறீங்களோ நம்பலையோ, இங்கே வாழ்க்கைங்கிறது வந்து எல்லாருக்குமே இருக்குது. அது ஒரு விதமான அலவரிசையில் போய்கிட்டே தான் இருக்கும். அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த மொமெண்டம், அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியத்தை கொடுக்கறது தான் தெய்வமாக நம்ம பார்க்கணும். அது அவ்வளோதான் தெய்வம் செய்யவும் செய்யும். ஓகே, நீங்கள் அதான் உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களோட அது எந்த ரிலீஜனாக இருந்தாலும் சரி, என்ன கடவுளை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை கடவுளையே ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தால் கூட சரி, குறிப்பிட்ட காலகட்டத்தில் இல்லை கஷ்டமான இருக்கக்கூடிய நேரத்தில் யாரோ வந்து அந்த கோயிலுக்கு கூட்டு போயிருப்பாங்க. இல்லை எப்பயோ கொடுத்த ஒரு சின்ன ஃபோட்டோ, அது உங்களுக்கு ரிகார்ட்லெஸ்ஸாக அது 10 வருஷம் 12 வருஷம் கூட ட்ராவல் பண்ணே வந்து என்னைக்கோ ஒரு நாள் நீங்கள் எடுத்து பார்ப்பீங்க, உங்ககிட்ட இருக்கும். அந்த மொமெண்டம் நீங்கள் அந்த ஃபோட்டோ, இப்போ ஒரு முருகன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த முருகனை அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது அன்னைக்கு அந்த முருகனையும் கனெக்ட் ஆகிருப்பீங்க, அவ்வளோ சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு முன்னாடி கஷ்ட காலத்தை பற்றி யோசிச்சு பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக முருகன் கோயிலுக்கு போகிறவராக இருக்க மாட்டீங்க. ஆனால் ஏதோ இக்கட்டில் யாரோ கூப்பிட்டுருப்பாங்க, இல்லை நீங்கள் யதார்த்தமாக போயிருப்பீங்க, அங்கே ஒரு ஸ்வீட்டான ஒரு விஷயம் வந்துருக்கும், உங்களுக்கு ஒரு மாலை போட்டிருப்பாங்க, இல்லை நீங்கள் போகிறப்ப தங்கத்தேர் வந்திருக்கும், ஏதோ ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும். அது உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொடுத்து அந்த பாசிட்டிவ் பூஸ்ட் மாதிரி இருந்திருக்கும், கொடுக்க ஆரம்பிக்கும். அது ஒரு ஃபர்ஸ்ட் புல்லா இருக்கும். அப்புறமும் தொடர்ந்து போயிருப்பீங்கன்னா இல்லை திரும்ப விட்டு போயிருப்பீங்க, மறுபடியும் மறுபடியும் கஷ்டம் வந்திருக்கும், திரும்ப ஏதோ ப்ரெஷர்ல இருப்பீங்க. அப்போ அதே தெய்வம் பிக் பண்ணும் உங்களை. இப்படி நிதானமாக உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு தெய்வம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் வெதர் யூ லைக் இட், யூ டோன்ட் லைக் இட், யூ ப்ரே ஃபார் இட், யூ டசன்ட் ப்ரே ஃபார் இட், ஒரு ஃபோட்டோவாவோ, யாரோ கொடுத்த சின்ன கிஃப்டாவோ, ஒரு புக்கில் ஒரு ஃபோட்டோவாவோ, ஏதோ ஒரு ஃபார்மில் அது உங்ககிட்ட வந்து சேர்ந்துருக்கும். யாராவது திடீர்னு பிரசாதம் எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க, அந்த மாதிரி நிறைய. ஸோ அது அந்த தெய்வம் உங்களோட கம்யூனிகேஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ தெய்வம் எப்பயுமே கமிட்டடாக தான் இருக்கும்.
தெய்வம் எப்பயுமே கமிட்டட். இந்த தெய்வத்தை தான் நாங்கள் வந்து என்ன சொல்லுவோம்னா சோல் கரெக்ட்னு சொல்லுவோம். ஒரு தெய்வம் உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்கும், அதை விடவே விடாது. தெய்வம் ஃபாலோ பண்ணுறதுனால நீங்கள் மெர்சிடிஸ் பென்ஸ்லேயே தான் போவீங்களா? இல்லை, மூச்சு விட்டுருக்கீங்க. தட் இஸ் த பெஸ்ட் திங் எ காட் கேன் கிவ் யூ. மகாவிஷ்ணுவுக்கே அந்த நிலைமை வந்துச்சு. நீ நம்ம கதைகளை படிச்சோம்னா தெரியும். ஒரு அசுரன் கூட சண்டை போட்டு 1000 வருஷம் சண்டை போட்டுகிட்டே இருப்பார். மூர்ச்சையாகி ஒரு குகையில் போய் பயந்து ஒளிஞ்சிருப்பார், மூர்ச்சையாயிருவார். அப்போ அந்த மூச்சை கொடுக்கறது தான் ஏகாதசி. அவருக்கு உள்ள இருந்து ஒரு பெண் வெளியே வந்து அந்த அசுரனை கொல்லுவாங்க. அந்த நாள் தான் ஏகாதசி. நம்ம எப்படி சிவன் இது முருகனுக்காக கிருத்தியை கொண்டாடுறோம். நம்ம ஏன் ஏகாதசியை கொண்டாடுறோம்னா விஷ்ணுவுக்கே மூச்சை கொடுத்த பெண் அது, அந்த மொமெண்டம். ஓகே, ஸோ அதுதான் அந்த தெய்வம். நிதானமாக உட்காந்து யோசிச்சிங்கன்னா நிறைய பேருக்கு இது பெரிய கம்பசூத்திரம்லாம் கிடையாது. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் உங்களால் ஃபோனு டிவிலாம் இல்லாமல் ஒரு சாப்பிட்டு வெறும் வயிற்றோட ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் அமைதியாக உட்காந்து உங்களை பற்றி தெரிஞ்சவங்களோட, இல்லை உங்கள் லைஃப் பார்ட்னரோ, இல்லை உங்கள் அம்மாவோ தங்கச்சி உங்களோட ட்ராவல் பண்ணவங்களோட உட்காந்து நிதானமாக பேசுனீங்கன்னா உங்கள் லைஃப்பில் உங்கள் ஃபேமிலி கிராஸ் பண்ண சுச்சுவேஷன்ஸ், நீங்கள் கிராஸ் பண்ண சுச்சுவேஷன்ஸ்லாம் ஒரு தெய்வம் வந்துருக்கும். அது ரிகார்ட்லெஸ்ஸாக அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடுவோம். அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா ஒரு ஹாப்பினஸ் கிடச்சிருக்கும், அங்கே ஒரு பாசிட்டிவ் சைன் கிடச்சிருக்கும், ஒரு எமோஷ்னலான மொமெண்டம் வந்திருக்கும். நம்ம தெய்வம் கமிட்டடாக தான் இருக்குது. பட் என்னென்னா அதெல்லாம் சின்ன தெய்வங்களாக இருக்கலாம், இல்லை நம்ம ஆசைப்படுறதை கொடுக்காத தெய்வங்களாக இருக்கலாம். நம்ம திரும்ப கண்டினியூ பண்ண மாட்டோம். சில பேர் தெய்வாதீனமாக அதை அப்படியே இறுக்கி பிடிச்சவங்க, அதை கூட நிறைய பேர் இறுக்கி பிடிப்பாங்க. அந்த மாதிரி மொமெண்டம் செல்ஃப் ரியலைஸ் பண்ணுவாங்க, யார் மூலியமாக சொல்லி கேட்பாங்க, அப்புறமா கண்டினியூஸாக வழிபட ஆரம்பிப்பாங்க, செய்வாங்க. அதுலேருந்து ஒரு அந்த தெய்வம் கம்யூனிக். இப்போ காதலாம் ஒரு படம் இருக்குங்க, பழைய படம். அதை வந்து அது நல்ல சீக்வன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவர் MS விஸ்வநாதனுக்கு வந்து நடக்க போகிற எல்லா விஷயத்தையும் முருகன் கனவுல வந்து சொல்லிடுவான். அதே பர்சன் வந்து முருகனா வேஷம் போட்டு வந்து சொல்ற மாதிரி இருக்கும். அப்புறம் அவங்களே நேர்ல வந்து இவர் சொல்றாரு, எனக்கு ஏற்கனவே முருகன் சொல்லிட்டாப்பா அப்படின்னு. இன்னைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு 10 பொம்பளைங்களை எடுத்தீங்கன்னா ஒரு 5-6 பொம்பளைங்க இன்ட்யூஷன் இருக்கும். அதான் நம்ம அம்மா வயசுல இருக்கவங்களுக்கு அது செல்ஃப் இன்ட்யூஷன் சொல்லுவோம். அவங்க ஒரு தெய்வத்துல கனெக்ஷன்ல இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்குள்ள, அவங்க பையனுக்கு, அவங்க பொண்ணுக்கு, அவங்க பேரனுக்கு, அவங்க பேத்திக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் தெரியும். ஏன்னா அவங்க ஆழமா அதை யோசிக்கிறாங்க, அதை பத்தியே சிந்தனையிலே இருக்கிறதுனாலயா அந்த சம்பவத்தை பத்தி ஆழமா யோசிக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு தெய்வத்தோட அவங்க கனெக்ட்ல இருப்பாங்க. கஷ்டம்னா அந்த தெய்வத்தை தான் போய் பேசுவாங்க, அழுவாங்க. அவங்கள வீட்டுக்குள்ளேயே நம்மலாம் கோயில் போறோம், அவங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே தெய்வம் பேசுவோம். திரும்ப என் முருகன் சிரிச்சான்பாங்க, என் முருகன் எனக்கு சொல்லிட்டான்டா சரியா இருந்தா அப்படின்பாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு உள்ள செல்ஃபாக வர இன்ட்யூஷன்ஸ் தான். பட் த கனெக்ட், அதான் நம்ம போன ஃபர்ஸ்ட் வீடியோவில் பேசணும், அந்த வீடியோவில் பேசும்போது தான் அந்த எனர்ஜிக்குள்ள நீங்கள் எவ்வளோ ட்ராவல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு தெய்வம் உங்களை விடாமல், உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ சோல்ஃபுல் கனெக்ட் போன ஜென்மத்துல இருந்து. இதுதான் நான் கேட்கணும்னு வந்தேன். அது எப்படி அந்த கனெக்ஷன் ஏற்படுது, இல்லைன்னா வந்து இந்த ஜென்மத்துல தான் அது வருதா? நான் இன்னொன்று என்ன கேட்கணும்னு சொன்னா, குலதெய்வம் மட்டும்தான் அப்படி இருக்குமா, இல்லை நம்மளோட குலதெய்வத்தை தாண்டி வேற தெய்வமும் நம்ம கூட அப்படி டிராவல் பண்ணுமான்ற மாதிரி கேள்விகள் தான் எனக்கு வருது சொல்லும்போது. ஓகே, சி இது கொஞ்சம் டிஎன்ஏ ஆண்ட்ரோபாலஜி இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சிச்சுன்னா இதுவும் புரியும். உங்களோட டிஎன்ஏ ஆண்ட்ரோபாலஜிக்கல் ஸ்டடீஸ்லாம் என்ன சொல்லுது, உங்கள் தாத்தாவுக்கான குணாதிசயம் வந்து பேரனுக்கு வரும், பாட்டிக்கான குணாதிசயம் வந்து பேத்திக்கு வரும். ரிகார்ட்லெஸ் அப்பாவோட தான் வரணுங்கிற அவசியம் இல்லை. அப்பா சைடு அப்பா தாத்தானாலும் சரி, அம்மா சைடு அப்பா தாத்தானாலும் சரி, 2 ஜீன்ல எந்த ஜீன் ஸ்ட்ராங்கான ஜீனோ அந்த ஜீனோட ரெஃப்ளெக்ஸ் தான் அந்த பிள்ளைக்கு வரும். இது ஆண் வசதி பெண் வசதி அந்த கதையே கிடையாது. விச் இஸ் ஸ்ட்ராங்கர் ஜெனட்டிக்கலி, விச் இஸ் ஸ்ட்ராங்கர், இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் ரோல் டு பிளே. அப்போ அவரோட குணாதிசயங்களை எடுக்கும். இன்னும் இது ஒரு கதை. சில பேருக்கு நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் இருந்த ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறமா அந்த வீட்டில் இன்னொரு பையனோ ஒரு பொண்ணோ சின்ன குழந்தை வந்து அதோட கேரக்டர் மாதிரி இருக்கும், ஹேபிட் மாதிரி இருக்கும், பழக்க வழக்கம் மாறும். இவன் முன்னாடிலாம் சரியா இருந்தானப்பா, அவர் இறந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அவரை மாதிரியே செய்ய ஆரம்பிச்சிட்டான், அதே மாதிரி பண்ணுறான். ஓகே, இது எல்லாம் என்ன உங்களுக்கு சொல்லுது? there is a கண்டினியூடு ப்ராசஸ். இன்னைக்கு கிராமத்தில் இறந்து போனவங்ககிட்ட வந்து கையில் நெல் அதெல்லாம் கொடுத்து பேரம் பேத்திட்டு விட்டு சொல்லுவாங்க. ஓகே, அந்த ரிச்னஸை வந்து அவர் பாஸ் ஆன் பண்ணிட்டு போறாரு அப்படின்ட்டு. ஸோ லைஃப் வந்து ஒரு ரிலே. ஒரு பாடியை விட்டுட்டு போறதுனால நீங்க வந்து பூமியை விட்டு போறதில்ல, நினைவில் வாழ்றீங்க. இறந்து போனவங்க என்ன சொல்றீங்க? நினைவில் வாழும். யூ ஆர் ஸ்டில் ஹியர். ராம்சஸ்னு ஒரு எஜிப்சிய அரசன் 4000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களுக்கு பாஸ்போர்ட் இருக்குங்க. பாஸ்போர்ட் இருக்கு, கூகுள் பண்ணி பாருங்க. அது கதையை சொல்லிடுவேன் ஏன் பாஸ்போர்ட் இருக்குன்னு, பட் இன்ட்ரெஸ்ட் போயிடும், கூகுள் பண்ணி பாருங்க, அவருக்கு பாஸ்போர்ட் இருக்கு. ஓகே, அப்போ அவன் இன்னும் வாழ்றான்ல,
கவர்மெண்ட் ஐடி படி பிரெஞ்சு அரசாங்கத்தின்படி ராம்சஸ் அரசு இன்னும் வாழ்றான். ஏன்னா பிரெஞ்சு பாஸ்போர்ட் தான் அவனுக்கு இருக்கு. சாரி, எஜிப்சியன் பாஸ்போர்ட்டு பிரான்ஸுக்கு போகிறதுக்காக எடுக்கப்படுது. எஜிப்சியன் ரெக்கார்டு பண்ணி இன்னும் வாழ்றான்ல. பாஸ்போர்ட் வந்து உயிரோட தானே கொடுப்பாங்க. இறந்து போன அரசாங்கம் இருக்குன்னா விச் மீன்ஸ் இஸ் ஸ்டில் நினைவில் வாழும்னு நம்ம சொல்றோம்ல. கனவுல எங்க தாத்தா வந்தாரு, எங்க அப்பா கனவுல வந்து அப்படியே சொல்லிட்டு போனாருப்பா. 2 தலைமுறைக்கு முன்னாடி வாழ்ந்த பாட்டி வந்து கனவுல சொன்னாங்க. இது எப்படி நடக்கும்? அப்ப இந்த எனர்ஜிஸ் ஆர் சோல்ஸ்னு சொல்றது உங்களோட பந்தங்களை ஏற்படுத்தி தொடர்புல வச்சுக்கிட்டே தான் இருக்கு. அது புரியுதுங்களா? இதே மாதிரி தான் உங்களோட இயர்லி உங்க சோலோட டிராவல்ல இந்த தெய்வத்தை உங்களுக்கே தெரியாம இந்த உடலுக்கு தெரியாத ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்திருப்பீங்க. அது ஒரு தெய்வம் 2 தெய்வம்லாம் இல்லை, எவ்வளவு நிறைய தெய்வம் கூட இருக்கலாம். ஆனா பெரும்பாலும் லாங்கஸ்ட் டிராவல்ல இருக்கிறது உங்களுக்கு இறுக்கி பிடிச்சிட்டே வரும். ஒன் திங் விச் யூ ஹேவ் அட் எ லாங் டிராவல். அதுல முக்கியமானது குலதெய்வம். குலதெய்வங்க தான் உங்களோட பிறப்புக்கு காரணம். உங்க தாத்தா பாட்டி, அவங்க தாத்தா பாட்டி, அவங்க தாத்தா பாட்டி, அவங்க தாத்தா பாட்டி, எனக்கு ஒரு வம்சம் இருக்கணும், எனக்கு ஒரு புள்ள வேணுங்கிற நினைப்பு தான் நீங்க. ஓகே, வாட் யூ ஆர், அவங்களோட எண்ணம் தான் நீங்க. நானும் அதே தான், என் தாத்தா பாட்டியோட எண்ணங்கள் தான். நான் எனக்கு ஒரு பேரா இருக்கணும், இல்லை பேத்தி இருக்கணும், அவன் இப்படி வாழணும், அவன் இந்த மாதிரி இருக்கணும், அவன் சொன்னா இந்த இதெல்லாம் நடக்குது, அந்த தாட் ப்ராசஸ் இருக்குல்ல, அதுதான் நம்ம. அதுக்கப்புறம் தான் நம்ம அப்பாவோட எண்ணங்கள், நம்ம சுற்றத்தோட எண்ணங்கள், நம்மளோட எண்ணங்களை ஸ்டஃப் பண்றோம். சயின்ஸோட தானே சொல்லுது. இந்த பேசிக் டிஎன்ஏ தானே உங்க கேரக்டர். உங்களுக்கு சக்கரை, சொட்ட மண்டை, உங்க நட அப்ப அது லோட் ஆயிடுச்சுல. அதுக்கப்புறம் வந்தாலும் நீங்க எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ்னால அக்யூமுலேட் ஆகும். 5 அடி தான் அவங்க உயரம்னு உங்க டிஎன்ஏ முடிவு பண்ணி இருந்துச்சுன்னா உங்களால 7 அடி ஆயிட முடியுமா? முடியாது. அப்ப அதுதான் இதுவும். அவங்க சிந்தனை ஆல்ரெடி, அவங்க சிந்தனை தான் நம்ம, அதுக்கு மேலதான் நம்ம சிந்தனை ஸ்டஃப் பண்றோம். நம்ம அந்த வீடியோல பேசினதுதான், when you go deep into you, உங்களுக்குள்ள நீங்க போக ஆரம்பிக்கும் போது உங்களால அந்த சிந்தனையை தொடுற மாதிரி உங்க சோலை when you start touching that particular area of you, அந்த தெய்வத்தோட நம்ம கனெக்ஷனை நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுவீங்க. அதே மாதிரி நீங்க இதுக்கு முன்னாடி இந்த தெய்வத்தோட ஏற்படுத்த கனெக்ஷன்ஸ் மாதிரியே மக்களோட ஏற்படுத்திருப்பீங்கல்ல. the souls would have traveled along with you, right? parallelly நடந்துரும். அந்த பட்டனை தொட்ட உடனே அந்த எல்லா பட்டனும் ஆக்டிவேட் ஆகும். அதுக்கு முக்கியமானது குலதெய்வம். குலதெய்வத்தோட வழிபாடு அதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். ஏன்னா அங்கதான் உங்களுடைய கோர் டிஎன்ஏ இருக்குது. இந்த லிம்பிக் பிரெயின் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். மூளையை 3ஆ பிரிப்பாங்க. அதுல முக்கியமான லிம்பிக் பிரெயின் எலிக்கு இருக்கு, மீனுக்கு இருக்கு, பன்னிக்கு இருக்கு, நாய்க்கு இருக்கு, மனுஷனுக்கு இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. அடிப்படையான மூளை ஆக்டிவிட்டி லிம்பிக் பிரெயின் ஆக்டிவிட்டி. ஒன்று வந்து இனப்பெருக்கம் செய்யறது, இன்னொன்று வந்து வாழ்றது. இந்த 2 ஃபியர்னு சொல்லுவோம். பயமும் இனப்பெருக்கமும், இது 2 தான் பேசிக் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம், லிம்பிக் ஆக்டிவிட்டி. அதோட ஃபியர், அந்த ஃபியர் தானே அழிஞ்சு போகக்கூடாதுங்கிற ஃபியர் தானே இன்னொரு உயிரோட தொடக்கமே. ஆமா, அது இருக்கும்போதுதான் அகைன் அண்ட் அகைன் அந்த சிவனை பவர்ஃபுல்லான கடவுள்னு சொல்ற காரணமே அதுதான். அழிவு தான் உன்னோட தொடக்கம். அதனாலதான் அவர் ருத்ரன். அவர் வந்து உருவமே இல்லாம அதனால தான் வருவாரு. அது வேற கான்செப்ட்குள்ள போயிருக்கிறதுனால அது போல உன்னோட அழிவு தான் உன்னோட தொடக்கங்கிற லாஜிக்கல் பாயிண்ட் தான் இது. ஓகே ஓகே. ஸோ அப்போ வந்து நம்ம இப்போ என்ன கேள்வி வருதுன்னா, சரி நம்ம ஏதோ ஒரு நீங்க சொல்ற மாதிரி உட்காந்து அந்த 1 மணி நேரம் யோசிச்சு டீப் இன்டு யுவர் செல்ஃப் போயிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அட ஆமா, இந்த தெய்வம் தானேப்பா என் கூட ஃபுல்லா டிராவல் ஆயிருக்கு, நான் கூட இவரை வேண்டிட்டு இருந்ததா நினைச்சேன், பார்த்தா எனக்கு பேக் எண்ட்ல இருந்து ஹெல்ப் பண்ணது இவர் தான் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஏதோ ஒரு பேட்டர்ன் நமக்கு புலப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள்ட்ட திருப்பி எப்படி நம்ம பழக ஆரம்பிக்கணும், அதுதான் நம்ம இன்னைக்கு இந்த டாபிக்ல பேச ஆரம்பிச்சது. லைக் கமிட்டடா எப்படி இருக்கிறது அப்படின்றது தான். ரொம்பலாம் கஷ்டப்படாதீங்க. உங்களுக்கு அது மாதிரி தெய்வம் இருக்கு இல்லை நான் யோசிச்சு பார்த்தேன் அதெல்லாம் தெரியல அப்படின்னா வந்து உங்க வீட்டு பக்கத்துல என்ன கோயில் இருக்கோ அந்த இதை ஃபர்ஸ்ட் பிக் பண்ணுங்க. ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் காட், வாட் எனர்ஜி பேசுதா, கம்யூனிகேட் பண்ணுதான்னு பாக்குறதுக்கு. அதாவது நீங்க கடவுளை முதல்ல நம்புனீங்க அப்படின்னா, நம்பிக்கை உள்ளவங்க நம்பிக்கை இல்லாதவங்க தான். கடவுளை நம்புறீங்கன்னா உங்க வீட்டு பக்கத்துல இருக்க தெய்வம் தான் உங்களையும் ஒரு ஆளா மதிச்சு அதோட காம்பவுண்டுக்குள்ள, அதோட வீச்சு இருக்க ஏரியாக்குள்ள உங்களை பத்திரமா வச்சிருக்கு. எல்லை சாமின்னு வாங்கல்ல, அதேதான். எல்லை ஊருக்கு வச்சிருப்பாங்க. இன்னைக்கு அந்த எல்லை சாமி காணாம போச்சு இருக்குல்ல. உங்க தெருவுல முக்குல இருக்க பிள்ளையார் தான் உங்களோட எல்லை சாமி. உங்க தெருவுல இருந்து 20 அடியில் இருக்கக்கூடிய அங்காளம்மன் தான் உங்க எல்லை சாமி. அவ்வளவுதான். அங்க வந்து மாசத்துக்கு ஒரு தடவை, வாரத்துக்கு ஒரு தடவை ஒன்று நல்லா இருக்கும். உள்ள போயிட்டு ஒரு ½ hour சும்மா உட்காருங்க. நீங்க எதுவும் செய்றீங்க, பேசுறீங்க, பண்றீங்க, சும்மா உட்காருங்க. ட்ரை டு வேடிக்கை பாருங்க, ஃபோன் இல்லாம உட்கார ஆரம்பிங்க.
இது ஒரு அந்த 100 days சேலஞ்ச் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இது வந்து ஒரு 5 வாரம் 6 வாரம் 7 வாரம்னு போகும்போது நீங்கள் அந்த கோயிலுக்கு அந்த பர்டிகுலர் டேல உங்களுக்கு ஸ்வீட்டாக திங்ஸ் நடக்க ஆரம்பிக்கும். இல்லைன்னா நீங்கள் ப்ரெஷரில் இருக்கிறது போது அந்த டேஸ் வந்து அந்த ப்ரெஷரை வந்து ரிலீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு முருகனாக இருந்துச்சு, இல்லை ஒரு கருப்பு சாமியாக இருக்காரு, ஏதாவது ஒன்றா நீங்கள் போகிறப்ப அந்த கருப்பு சாமிங்கிற ஆட்டோவை பார்ப்பீங்க, ஆட்டோவில் வரும், இல்லை ஒரு வேனில் வரும். தட் ஒரு பூஸ்ட் அது உங்களுக்கு ஒரு மொமெண்டம் வச்சுக்கிட்டே இருக்கும். அது தட் ஏய் யூ ஆர் நாட் அலோன், ஐ எம் ஃபாலோவிங் யூ. இது நீங்கள் எந்த தெய்வத்துக்கு வேணால் பண்ண முடியும். எக்ஸ் தெய்வம் ஒய் தெய்வம்லாம் இல்லை. நீங்கள் முக்கு பிள்ளையார வாரம் ஒரு பர்டிகுலர் தினம், இப்போ புதன்கிழமை நான் வந்து சாயந்தரம் 6 மணிக்கு போவேன்னா ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் கமிட்மெண்ட் மாதிரி தான். 6 மணிக்கு என்ன ஆனாலும் அங்கே வந்துடணும். ப்ரெஷர் எடுத்துட்டு இல்லை ஆஃபீஸ் லேட் ஆயிடுச்சு போனால் ஒரு 6:15 இன்னைக்கு ஒரு நாள் பரவாயில்ல. 7 to 8 வாரத்தில் வியாழக்கிழமை இவருக்குன்னா அந்த 7 to 8 அந்த ஒரு நான் எல்லா நாளும் இல்லை, அந்த ஒரு நாள் இவ்வளோதான். டெய்லி காலைல குளிக்கும் போதோ இல்லை குளிச்சு சுத்தாத ஓட்டும் போதோ முருகன்னா முருகா அவ்வளோதான். இவ்வளோதான் நான் ஆரம்பிச்சதெல்லாம். அவ்வளோதான். இல்லை தூங்குறதுக்கு முன்னாடியே 3 தடவை 4 தடவை பேசி ஜஸ்ட் ரிமெம்பர் இருக்கணும். நீங்க ஒரு உங்களுக்கு உங்க அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, வெளியூர்ல இருக்காங்க, முன்னாடி ஒரு ஃப்ரெண்ட் குட் நைட் அனுப்பிட்டு தூங்குறோம், அதே கிட்ட நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவ்வளவுதான். இதை நீங்க ஆரம்பிச்சீங்கனாலே உங்க சப்கான்சியஸுக்கு தெரியும், உங்க ஆள் மனசுக்கு இந்த பயமுள்ள இந்த 3-4 விஷயத்த தேட ஆரம்பிப்பான். அப்ப அது அலைன் பண்ண ஆரம்பிக்கும். நீங்க செய்யவே வேணாம். நீங்க உங்க ஆள் இது வந்து நீங்க கடவுளுக்கும் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பந்தம் இல்லை, உங்க மூளைக்கு உங்களுடைய தாட் ப்ராசஸுக்கான டிக்ல ஸ்டார்ட் பண்றீங்க. வியாழக்கிழமைனா நான் முருகன் இருப்பான்டா, சோமவாரம் தான், திங்கக்கிழமை ஆச்சுன்னா சிவன்ட்ட போயிடுவான்டா, ஆயிடுச்சா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை ஃபுல் ஃபார்ம்ல இருப்பான்டா. அப்ப இவனை ஹாப்பியா வச்சுக்கணும்னா சிவபெருமான் போட்டோ எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் லிஸ்ட் அவுட் போடலாம். இந்த நம்ம சொன்னல கார் வேலை பார்க்க ஆரம்பிக்கும், செம்மையா பார்க்கும், விருத்தனமா பார்க்கும். அது என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லுங்கிறது இதுதான். உங்க சமூகத்தையும் நீங்க அனுப்பலாம். ஆல் யூ ஹேவ் டு திங்க். அப்படி செய்ய முடியும். அந்த இல்லை என் வீட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம் பெரிய முருகன் கோயில் இருக்குது, நான் ஃபோட்டோ வச்சும் கும்பிடுவேன் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டான கம்யூனிகேஷனை டிசைன் அண்ட் டெவலப் பண்ணோம். இது ஹவு டு கிரியேட் அ கம்யூனிகேஷன். அவ்வளோ சிம்பிளாக சொல்லணும்னா ஐ திங்க் இதுவே ஒரு நல்ல பாயிண்ட், இது ஒரு நல்ல ஸ்டார்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி ஒரு கடவுளோட நம்ம ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கிறது அப்படின்றது சிம்பிள் ஸ்டார்ட். அழகாக சொன்னீங்க. தொடர்ந்து பேசலாம். வேண்டுதல்கள் பற்றிலாம் பேசணும் அப்படின்ற டவுட்ஸ்லாம் கூட நிறைய இருக்குது, ஏன்னா நிறைய பார்க்குறோம் இல்லையா. ஸோ தொடர்ந்து ஸ்டோரிஸ் ஃப்ரம் த காஸ்மாஸ் சேனல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் பேசலான்னு இருக்கோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ. நன்றி.